பின்வரும் வகைக்கெழு சமன்பாடுகளின் தீர்வு காண்க. x dy by dx is equal to y minus x cos squared of y by x. ஓகே, ஸோ நமக்கு இந்த கணக்கை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இது வந்து ஒரு சமப்படித்தான வகைக்கெழு சமன்பாடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அதை வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா கணக்கை சால்வ் பண்ணலாம். ஸோ வெரிஃபை பண்ணுறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து dy by dx is equal to நமக்கு y by xல ஒரு சார்பா இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து சமப்படித்தான வகைக்கெழு சமன்பாடு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இங்க கணக்கு எழுதிக்கலாம். இங்க x dy by dx is equal to y minus x cos square of y by x. ஓகே, இப்போ இங்க வந்து என்னது dy by dx கூட x மட்டும் இருக்குது. ஸோ அதனால இந்த x வந்து என்னது ரெண்டு பக்கம் வகுக்கிறேன். வகுக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? இங்க dy by dx மட்டும் இருக்கும். ஸோ இங்க வந்து என்னது நமக்கு y by x கிடைக்கும். இங்க வந்து என்னது x இருக்கிறதுனால அந்த x கேன்சல் ஆயிடும். ஸோ மைனஸ் cos square of y by x அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ நமக்கு இப்போ என்ன தெரியுது அப்படின்னா வந்துட்டு நம்மளுடைய கொடுத்திருக்கிற சமன்பாடானது இந்த வடிவத்தில் இருக்கிறதுனால இது ஒரு சமப்படித்தான வகைக்கெழு சமன்பாடு ஆகும். சமப்படித்தான வகைக்கெழு சமன்பாடு சால்வ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து y is equal to vx அப்படின்னு நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணுவோம். அதாவது y equal to vx என 1 இல் பிரதியிட. ஓகே, ஸோ நம்ம வந்து என்னது இதுல இந்த மாதிரி சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ y is equal to vx அப்படின்னா வாட் அபவுட் dy by dx, அதாவது இந்த டைம் வந்து என்னது நான் xக்கு டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஸோ dy by dx is equal to இங்க வந்து என்னது பெருக்கல் இருக்கிறதுனால நம்ம வந்து என்னது பெருக்கல் விதி பயன்படுத்தணும். ஸோ v வச்சுட்டு x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, ஸோ பிளஸ் x வச்சுக்கிட்டு v டிஃபரன்ஷியேட் பண்ணா dv by dx. ஓகே, ஸோ இந்த ரெண்டையும் நம்ம என்னது ஒன்னாவது சமன்பாட்டில் பிரதியிட போறோம். அப்போ நமக்கு ஒன்னாவது சமன்பாடு எப்படி மாறும் அப்படின்னா வந்துட்டு இங்க dy by dxங்கிறது என்னது இந்த v plus x dv by dx equal to இங்க வந்து என்னது y by x, y is equal to vx அப்படின்னா y by xங்கிறது என்னது v. ஸோ this is equal to v minus நமக்கு என்னது இங்க cos squared of ஓகே நமக்கு y by xங்கிறது v. ஓகே, ஸோ இங்க வந்து v பிளஸ் இருக்கு, இங்க வந்து v மைனஸ் இருக்கு. ஸோ இந்த பிளஸ் v இந்த பக்கம் வந்து மைனஸ் v மாறிடும். ஸோ x dv by dx is equal to v minus cos square v plus v இந்த பக்கம் வந்து மைனஸ் v. ஸோ நமக்கு இந்த பிளஸ் வியும் மைனஸ் வியும் கேன்சல் ஆயிரும். ஸோ இங்க நமக்கு என்னது v x மட்டும் ரெண்டுமே இருக்குது. நம்ம இதை சால்வ் பண்றதுக்கு மாறிகளை பிரித்தெடுக்கும் முறையை தான் வந்து பயன்படுத்த போறோம். ஸோ v எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரேன் நான். ஸோ இந்த மைனஸ் காஸ் ஸ்கொயர் v இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்துடுது மைனஸ் 1 பை காஸ் ஸ்கொயர் v கிடைக்கும். ஓகே, இங்க வந்து என்னது dv வச்சுக்கிறேன் நான். இங்க x பை dx வந்து இந்த பக்கம் வந்து என்னது dx பை x மாறும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து ரெண்டு பக்கமும் நான் இன்டகிரேட் பண்ண போறேன் நான். ஸோ இங்க வந்து என்னது மைனஸ் 1 பை காஸ் அப்படிங்கிறது என்னது நமக்கு சீக்கண்ட் ஸ்கொயர் v. ஓகே, ஸோ இது இன்டகிரல் இங்க dv. this is equal to integral dx by x plus நமக்கு இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் log c. integral of secant squared அப்படிங்கிறது என்னது நமக்கு tan v. so this is tan v is equal to இது வந்து என்னது log x plus log c. ஓகே, ஸோ இதை வந்து சிம்பிளை பண்ண நமக்கு என்ன மாறிடும், இது log cx மாறிடும், இங்க மைனஸ் tan v. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து log ரிமூவ் பண்றதுக்கு ரெண்டு பக்கமும் e பவர் எடுக்கிறேன். அப்படி எடுக்கும்போது என்ன மாறிடுது e பவர் மைனஸ் tan v அப்படின்னு மாறிடும். this is equal to இங்க cx அப்படின்னு சொல்லி மாறிடும். இப்போ இந்த e பவர் மைனஸ் tan v வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம் நமக்கு என்ன மாறிடும் அப்படின்னா வந்து இங்க x e பவர் பிளஸ் tan v அப்படின்னு மாறிடும். இந்த c இந்த பக்கம் வந்துட்டோம்னா 1 by c அப்படின்னு மாறிடும். ஓகே, நம்மளுடைய கணக்கு வந்து என்னது x ல தான் இருக்குது. ஸோ அதனால சொல்யூஷன் x y ல தான் இருக்கணும். ஸோ இந்த v வந்து ரிமூவ் பண்ணணும். நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், y is equal to vx அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணோம். அப்ப v அப்படிங்கிற என்னது y by x. ஸோ நமக்கு v க்கு பதிலாக y by x போடுறோம். இங்க என்ன இருக்குது நமக்கு x இருக்குது, e பவர் tan v வந்து எப்படி மாறிடும் tan of y by x அப்படின்னு மாறிடும். this is equal to இது மாறிலி தான், அதனால வந்து என்னது 1 by c, c எதுனால பிரச்சனை கிடையாது. இது வந்து என்னது ஒரு c அப்படின்னு எடுக்கலாம். ஸோ இதான் நமக்கு கிடைச்சிருக்க சொல்யூஷன். இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க, அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.